போட்டோ நல்லா எடுங்க. சாப்பாடு கொடுக்கும் போது எடுங்க சார் போட்டோவை. சாப்பிடும் போது எடுங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க சார், ரெக்கார்ட் பண்ணுங்க, தயவுசெய்து ரெக்கார்ட் பண்ணுங்க. நல்லா பார்த்து நல்லா போய் ரெக்கார்ட் பண்ணுங்க சார். காலையில சாப்பாடு எப்படி இருக்கு? காலையில சாப்பாடுங்களா பாக்கலீங்களா நீங்க? வாங்க அப்படியே அவங்க கூட்டிட்டு போய் காட்டுறேன். கீழே கொட்டி வச்சிருக்குல்ல காமிக்கிறேன் வாங்க சார். காலையில என்ன சாப்பாடு கூட இருக்கட்டும்ங்க. காலையில நடந்ததுன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி கொடுமை எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்கேயுமே நடக்கல. இன்னைக்கு காலையில நடந்தது. என்ன சாப்பாடு கொடுத்தாங்க? சாப்பாடு என்ன கொடுத்தாங்க? நாங்களாம் வாங்கவே இல்லை சார். எல்லாம் வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு கீழே கொட்டிட்டாங்க. நாங்க வாங்கவே இல்லை சார் சாப்பாடு. ஏதோ பொங்கல் சாம்பார் சொன்னாங்க. அது பொங்கலா உப்புமாவா சாம்பாரான்னு தெரியல. ஒண்ணுமே இல்ல. ஆட்டோ வருதா சார்? சாப்பாடு என்ன சார் காலையில பொங்கல் இப்பதான் வந்து இறங்கி இருக்கு. காலையில வந்ததுன்றீங்க. வந்து இறங்கி இருக்கு. சாப்பாடு எல்லாம் பசியில இருக்கு. வந்து இறங்கி இருக்கு. காலையில இறங்கினதுன்னு சொல்றீங்க. காலையில ஒரு வண்டி வந்துச்சுலங்க, கேன்சல் பண்றாங்க. இன்னுக்கு மேலேயும் சாப்பாடு வருமா? மணி எத்தனை சார்? மணியை பாத்தீங்களா இல்லையா சார்? சார் மணி 2:01 சார். சாப்பாடே வரல சார். இன்னும் ஸ்டேட் மேட்ச் நடக்குது சார். பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க சார். எல்லாம் விளையாடுற பிள்ளைங்க. என்ன சார் இப்படி இருக்கு சாப்பாடு? சார் அது மாதிரி அகாமடேஷன் கூப்பிட கூடாது சார். அது ரொம்ப சார் அப்படின்னா நீங்க சப்ளைவே பண்ண கூடாது சார். உங்களுக்கு தெரியாதுன்னா பேசாம இருந்துரும். நீங்க சப்ளைவே பண்ண கூடாது. என்ன சார் இப்படி அநியாயம் பண்றீங்க? ரூம் எடுத்து தண்ணி உங்களுக்கு நீங்க சொல்லணும் சார். ரூம் நாங்க தாரோம், நீங்க வாங்க. காலையில வந்து அதே கேட்டீங்கன்னா காலையில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும்ல. கம்ப்ளைண்ட் பண்ணி வேற இடத்துல வந்துருக்கு சார். அத அப்ப இப்ப இது நிறுத்தி இருக்கணும்ல. அதை அனுப்பி விட்டுருக்கேன். அதை அனுப்பிட்டேன் சார். தெரியாது. அது அனுப்பிட்டேன். கேன்சல் பாருங்க. இங்க வாங்க. கேன்சல் பண்ணிட்டோம். நமக்கு வருது அம்மன் வருது. வேற ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அரேஞ்ச்மெண்ட் சொன்னது லேட்டா சொன்னாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டோம். பதிலா சார் என்ன சார் எல்லாம் வெளியூர் இருக்கு. எல்லாம் 350-400 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்காங்க. லேடிஸ்க்கு அகாமடேஷன் கொடுக்காங்க. அகாமடேஷன் கொடுத்ததுல டோர் கிடையாது சார். டோர் இல்லாம அகாமடேஷன் கொடுத்திருக்காங்க சார். ஃபுல்லா கொசு சார். டோர் கிடையாது. கொசு பிள்ளைங்க தங்குற இடம்லாம் கொசு. ஒரு டிரெஸ் மாத்துறதுக்கு இடம் இல்ல. இந்த பாருங்க உள்ளார வந்துட்டாங்க. ஒரு டிரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இல்ல. அகாமடேஷன் கொடுத்திருக்காங்க. பாப்பா உப்பாது இருக்கா? சாப்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்குங்க. நான்